மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Very good morning. Praise the Lord. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இது 2வது வாரமாக இருக்கிறபடினாலே இது நமக்கு கம்யூனியன் சர்வீஸு, ஆன்லைன் கம்யூனியன் சர்வீஸ். வீடுகளிலே அடங்கி வெளியிலே போக முடியாதவர்கள், வயதானவர்கள், வெளி தேசத்திலே இருக்கிறவர்கள், அவர்களுடைய நலனுக்காக ஆன்லைன் சர்வீஸ் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறோம்.
இது சண்டே சர்வீஸில் எங்களுடைய லைவ் ப்ரோக்ராமை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு ஓன் ஃபெசிலிட்டி இல்லாததுனால, பட் உங்களுக்காக ஸ்பெஷலாக இதை அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த சண்டே ஆன்லைன் சர்வீஸு ரெகுலராக வந்து கலந்து கொள்கிற மக்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். கொஞ்சம் பேராக இருந்தாலும் உங்களுக்காக இதை செய்வதிலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. அதை சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட நாங்கள் அதை விருப்பத்தோடு செய்கிறோம். பி பிளஸ்ட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களை நீர் இந்த ஆராதனையின் மூலம், இந்த சர்வீஸ் மூலம் எங்களை தொடுவீராக, பேசுவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். சாம் மோசஸ் will lead us in worship. Thank you. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்களாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் புதிய பலனை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல எங்களை மாற்றுங்க. நல்ல கைகளை தட்டி இந்த பாட தெரிந்தவர்கள் நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும் உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும், என்னை வணைந்திடும் உருவாக்கிடும் உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் நாவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும், உந்தன் நாவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும்
இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும். எல்லாரும் சொல்லலாமா? புதுபலனை தாரும் அப்பா. தெய்வமே என்னை வணங்கிடும், புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். என்னை வணங்கிடும், புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் நாவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதுபலனை கொடுக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை சரீரத்துல பலவீனங்கள் இருக்கலாம், சரீரத்தில் உங்க ஆத்துமா ஒருவேளை உள்ளான மனுஷன் சோர்ந்து போயிருக்கலாம். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி நீ காத்திரு. ஹல்லேலூயா. நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர், புது பலத்தை கொடுக்கிறவர். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு புதிய பலன், புதிய பலன், புதிய பலன், ஆவிக்குரிய பலன், உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற பலன் ஒவ்வொரு மேல ஊற்றப்படுவதாகப்பா. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உன்னத பலன், உன்னத ஆவினால நிரப்புவீராக. கழுகளை போல சட்டைகள் அடித்து எழும்ப, உயர எழும்ப, பறக்கக்கூடியதான ஆண்டவரே ஒரு பலன், காண்டா மிருகத்தின் ஒத்த பலன் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும். ரிகாமானா ஷேலியாந்தரமா. உடைய பலத்தினால இடை கட்டுங்கப்பா, பலத்தினால இடை கட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே.
பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா நடத்திடுமே, பலன் தாருமே. எல்லாரும் சொல்லும் ஜபத்தோடு, ஜபத்தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா நடத்திடுமே. ஜபிக்க பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா நடத்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே மனம் நொந்து நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. போராட்டங்கள் மேற்கொள்வதா மனம் நொந்து நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. எல்லாரும் சேர்ந்து ஜபத்தோடு சொல்லுவோமா? வாய்களை திறந்து கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். உம்பலத்தா நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா நடத்திடுமே. ஆஹா லேலுயா, 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 ஆமென். வானபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா
மகிமையின் பிரசன்னம் மூடட்டும் அப்பா. பலத்தினால் எங்களை இடை கட்டுகிறவரே, அவர் வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழாது. சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு ஒரு நாளும் அது அசைக்கப்படாது. பெருவெள்ளங்கள் மோதினாலும் பெருங்காற்றடித்தாலும் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கர்த்தருடைய வார்த்தையினால கட்டப்பட்டிருக்கிற வீடு, கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் அது அசைக்கப்படாது. ஒரு நாளும் அசைக்கப்படாது. பெருவெள்ளங்கள் மோதினாலும் பெருங்காற்று அடித்தாலும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் கன்மலையின் மேல் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற குடும்பம், கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் அசைக்கப்படாது. ஒரு நாளும் அசைக்கப்படாது. பூமி நிலை மாறினாலும் அவர் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிரசன்னத்துக்காக, பலத்துக்காக நன்றி. ஆவியானவர் தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Thank you, Sam, for leading us in worship. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாமா? தேசத்தின் காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்ன காரியம் பாருங்க. எல்லா இடத்துலையும் உலகத்தில் சமாதான பேச்சு என்ற எவ்வளவோ முயற்சி எடுத்திருந்தாலும், சமாதானம் பண்ணுவதற்கான அமைப்புகள் இருந்தாலும், நோபல் பீஸ் பிரைசஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்தாலும், வேர்ல்ட் இஸ் நாட் பிகமிங் a place where there is peace. Peace comes actually through a life of prayer. எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் என்று பிலிப்பியர் 4:6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கலாம். Peace is not absence of war. Peace is presence of God. தேவராஜ்யம் என்பது என்ன? What is kingdom of God? Righteousness, peace and joy. ரோமர் 14:17. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. Kingdom of God is not eating and drinking, but righteousness, peace and joy in the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம், சமாதானம். அப்ப அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யுத்தங்களும் பலவிதமான காரியங்களும் வெளியில இருந்தாலும் அதன் நடுவில் சமாதானமாக இருக்க பழகணும். பீஸ், ஜாய், இதெல்லாம் ஆவியின் கனிகள். நத்திங் டு டூ வித் சர்க்கம்ஸ்டன்சஸ். இட் ஹாஸ் டு டூ வித் யோர் மெச்சூரிட்டி. ஆமேன். இந்த நாட்களில் யுத்தங்களின் செய்திகள் எங்கும் தீவிரமாய் பெருகிக் கொண்டிருக்கிற வேளையில தேவ சமாதானம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உங்களுக்கும் எனக்கும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஆமேன். ஸோ தேசத்தின் காரியத்தை
அப்பாவி மக்கள் மரிக்கிறதும் யுத்தங்களில் நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. பட் இந்த பூமியின் வாழ்க்கை அல்ல எல்லாம். நித்தியத்திற்காக ஆயத்தப்படுவதற்கு தேவன் கொடுக்கிற தருணத்திலே மக்கள் நித்தியத்திற்காக ஆயத்தப்பட வேண்டும். ஆமேன். ஸோ ஒன்று உலகத்தின் காரியங்கள், நம்முடைய தேசத்தின் காரியங்கள், கான்ஃப்ளிக்ட் வித் த நேபரிங் கண்ட்ரி. இன்னமும் நமக்கு எவ்வளவோ காரியங்கள் சொல்லலாம். நார்த் கொரியா, சவுத் கொரியா டென்ஷன், சைனா இந்தியா பார்டர் கான்ஃப்ளிக்ட், ட்ரேட் வார் இன்னொரு பக்கம், யூஎஸ் அண்ட் சைனா, பார்டர் கான்ஃப்ளிக்ட் சைனா மெக்சிகோ, டாக்ஸ் கான்ஃப்ளிக்ட் கனடா யூஎஸ், யுக்ரைன் Russia, and the biggest now is India, Pakistan. Palestine, Jews, and the conflict. There is no end. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நிறைவேறிக்கொண்டு இருக்கிறது. மற்றொன்று, நமக்கு கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் ஒன்று நமக்கு இருக்கும் என்று தெரியும். அதே மத்தேயு 24 ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அதுவும் நடக்க போகிறது. இந்த அறுவடைக்கு முன்பதாக ஒரு பின்மாறி மழைக்காக ஜெபிக்கணும்னு சகரியா 10:1 ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப அதற்காகவும் நாம் ஜெபிக்கணும். பின்மாறி மழைக்காக நாம் ஜெபிக்கணும். இது நமக்கு 3வது வாரம், ஈஸ்டர் முடிந்து 7 வாரம் கழிச்சு நமக்கு we have the Pentecost Sunday, பெந்தேகோஸ்தே ஞாயிறு. that is June 8th. அதுக்கு முன்பதாக பின்மாறி மழைக்காக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொன்னதுனால முன்மாறி மழைக்காக இயேசு ஜெபித்தார். யோவான் 14:16 சீஷர்களை ஜெபிக்க சொன்னார். நாமும் ஜெபிக்கணும். பின்மாறி மழைக்காக ஜெபிக்க சொன்னதுனால ஒரு பெரிய ஒரு அருள்மழை ஒன்று பெய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும். அதனுடைய விளைவா ஆண்டவர் தம்முடைய ஆவியானவர் ஊற்றுவார். அந்த ஆவியானவர் ஊற்ற உடனே ஜெபம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். இன்டர்செஷன், விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவியை ஊற்றி அருளுவார் தாவீதின் குடும்பத்தாருக்கு. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அதை வாசிக்கலாம். ஆமென். அதற்கு பிறகுதான் அந்த மன்றாட்டு ஜெபத்தின் விளைவு தான் பெரிய ஒரு ஹார்வெஸ்ட் நமக்கு உண்டாகும். ஸோ நம்ம ஜெபிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட்டு டு கெட் த ஃப்ளோ ஆஃப் ஈவெண்ட்ஸ் டு ஹேப்பன். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, தேசத்தை உம்முடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். தேசத்தின் அவல நிலையை உம்முடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். உலகளாவிய பொருளாதார ட்ரேட் வார், எக்கனாமிக் கான்ஃப்ளிக்ட், பஞ்சம் உண்டாகும் என்று நீர் சொல்லியிருக்கிறேன். அதற்கான அறிகுறிகள், அடையாளங்கள் நடக்கிறது. யுத்தங்கள் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீர், அது நடக்கிறது. வஞ்சகம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர், அது நடக்கிறது. டிசெப்ஷன், வார்ஸ், ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ், எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவரே உலகத்தில் நீ சொன்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, எழுப்புதலும் ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு உபத்திரவமும் வரும் என்று நாங்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஸோ லார்ட், வி ஆஸ்க், இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பின்மாறி மழை, ஒரு அருள்மழை, தேவாவியானவருடைய அருள்மழை, ஜீசஸ் நீர் ஊற்றுவீராக, நீர் ஊற்றுவீராக. உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, ஓ எஸ் ஓ காட், உம்முடைய பலத்த கிரியை, ஆவியானவருடைய அசைவு இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மழை, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை உண்டாக ஜெபிக்கிறோம்.
தேங்க்யூ லார்ட். பெரிய ஒரு அசைவு உண்டாவதாக. ஒரு ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட்டை ஒரு 120 பேர் மட்டும் தான் கூடியிருந்தாங்க அந்த முதல் ஆண்டவரே அருள்மலையை பெற்றுக்கொள்வதற்கு. நாங்களும் ஆண்டவரே ஒரு ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட்டை காத்திருக்கிறோம். கர்த்தர் நிரப்புவீராக. கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி ஊற்றுவீராக. ஆண்டவரே இன்னொரு லெவல் ப்ரேயர் நாங்கள் ஜெபிக்க, டீப்பர் ப்ரேயருக்குள்ள கடந்து வர, என் டைம் ரிவைவலை பார்க்க, ஆண்டவரே அவர் அறுவடை சேகரிக்கப்படுகிறதை பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். பெந்தேகோஸ்தே நாளன்று ஆவியானவர் ஊற்றப்பட்டது போல இந்த வருஷமும் ஜூன் 8ஆம் தேதி பெந்தேகோஸ்தே நாள் என்று அனுசரிக்கும் பொழுது நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, லட்சக்கணக்கான மக்கள் அபிஷேகம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய கிருபையின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அதே போல் அப்படியே மிஷனரிகளுக்காக ஜெபிக்கலாமா? வெயிலின் கொடுமை வட இந்தியாவில், எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கிற வட இந்தியா மிஷன் ஃபீல்டு, நிறைய தியாகமாக மிஷனரிகள் அங்கே இருக்கிறார்கள். ஆண்டவரே ஜெபிக்கிறோம், இந்த வருஷம் வெயிலின் கொடுமையினால எங்கள் மிஷனரிகள் யாரும் பாதிக்கப்படாதபடிக்கு, எங்கள் சுதேசி ஊழியர்கள் யாரும் பாதிக்கப்படாதபடிக்கு, எங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடிக்கு இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பம் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் கொடுத்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். வெதர் கண்டிஷன் ஃபேவரபிளாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து காத்திருப்பேன் என்ற ஒரு பாடலை பாடுவோம். பாஸ்டர் எஸ்ரா. அமர்ந்து காத்திருப்பேன் இந்த அப்பாவின் சமூகத்திலே. அமர்ந்து காத்திருப்பேன் இந்த அப்பாவின் சமூகத்திலே. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அமர்ந்து காத்திருப்பேன் இந்த அப்பாவின் சமூகத்திலே. அமர்ந்து காத்திருப்பேன். அதிகாலையில் வாஞ்சையோடே அவர் பாதம் அமர்ந்திருப்பேன். அதிகாலையில் வாஞ்சையோடே அவர் பாதம் அமர்ந்திருப்பேன். துதித்திடுவேன் தூயரையே, துரிதமாய் வந்திடுவார். துதித்திடுவேன் தூயரையே, துரிதமாய் வந்திடுவார். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம்.
பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜப நேரம். ஊற்றிடுவேன் பாரங்களை, தேற்றிடும் இயேசுவிடம். ஊற்றிடுவேன் பாரங்களை, தேற்றிடும் நேசரிடம். துடைத்திடுவார் கண்ணீரை, மகிழ்ந்து நான் துதித்திடுவேன். துடைத்திடுவார் கண்ணீரை, மகிழ்வுடன் துதித்திடுவேன். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜப நேரம். அமர்ந்து காத்திருப்பேன் எந்தன் அப்பாவின் சமூகத்திலே. அமர்ந்து காத்திருப்பேன். Praise the Lord. Thank you, Pastor Ezra. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இயேசுனுடைய மரணத்தினால உண்டாகிற நன்மைகள் ஏராளம். அதில் ஒன்று ரட்சிப்பு, மற்றொன்று சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை ஆகிய ப்ரொவிஷனையும் தேவன் அதிலே நமக்கு வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:24 நீங்கள் வாசித்தால் பார்க்க முடியும். 1 பீட்டர் chapter 2 verse 24 நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். ஸோ இன்றைக்கு கர்த்தருடைய பந்திக்காக நாம் ஆயத்தப்படுகிற வேளையில் சுகவீனமாக இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், வியாதிப்பட்டு இருக்கிறவர்கள், சாபத்தில் இருக்கிறவர்கள், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்கள் எல்லாரும், அப்படி யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில், இந்த பந்தியின் நேரத்தில் கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை, கர்த்தருடைய அந்த சாபத்தை முறிக்கிற வல்லமை உங்களை தொடுவதாக. எல்லார் கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினால், ஆண்டவரே, பலவீனமாக சுகவீனமாக இருக்கிற யாராக இருந்தால் இயேசுவே நீர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக, தொட்டு விடுதலை ஆக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால தீராத வியாதிகள், டாக்டரால ட்ரீட் பண்ண முடியாத வியாதிகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலத்த கரம், கர்த்தருடைய ஹீலிங் டச் எல்லார் மேலையும் உண்டாவதாக. ரெபா கபா ரபா தூரபா கபா, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் தொட்டு சுகமாக்குவீராக. ஹீலிங் உண்டாவதாக. உம்முடைய காயப்பட்ட கரம் ஒவ்வொருவர் மேலும் நீட்டப்படுவதாக. ஹீலிங் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. யா கதூரபா கபா ரகபா கராத்தரபா ரிபா கபோ ரபோ ஷகத்தியாபா கபா. ஆண்டவரே, சாபத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே தரித்திரத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே வியாதியில் இருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தினால பாவத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் விடுதலை பெறுவார்களாக. அதற்காகத்தான் நீ சிலுவையிலே மரித்தீர். உம்முடைய அன்பு கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஏகா பாபா ரபா கபோரோ ஷகத ரபா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.
ஆண்டவரே, நம்பிக்கை இல்லாத ஒரு டெட் எண்டுக்கு வந்திருக்கிறவர்கள், ஆண்டவரே என்ன அடுத்து செய்வது என்று தெரியாத ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்திருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விடுதலை விடுதலை விடுதலை, சுகம், பலன் உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். நீர் சுகமளிக்கிற கர்த்தர், யெகோவா ராஃபா, ஐ அம் த லார்ட் தட் ஹீலத் தீ என்று வெளிப்பாடு கொடுத்து நடத்தினவர். பிளஸ் பண்றோம் ஆண்டவரே, பலவீனமாய் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் எண்ணெய் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது ஆயத்தப்படுவோம் கர்த்தருடைய பந்திக்காக. அதை நாம் பாடி முடித்த பிறகு நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கலாம். பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்கள், கல்வாரி சிநேகம். ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் உம்முடைய அன்பை காணட்டும் ஆண்டவரே. குருசதின் ரத்தம், சிலுவையின் ரத்தம் அவர்களுக்காய் குரல் கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேகம். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் Thank you, Father. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோம். இனியாவது உம்முடைய திருமுகம் காண்பதற்கு ஆண்டவரே, இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீரா. எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீரா. இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க எங்களை பயன்படுத்து. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ. இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ. இனியாவது திருமுகம் காண. நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி
கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற முழுவதையும் உங்களுடைய கரங்களில் கொடுக்கும். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். எங்க வாழ்க்கை அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும், தீபத்தின் திரியாய் எடுத்தான் கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம். கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். Praise the Lord. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பத்தையும் ரசத்தையும். நல்ல தகப்பனே, இந்த அப்பத்திற்காக ரசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வியாதிப்பட்டவர்கள், சுகவீனமாய் இருக்கிறவர்கள், பலவீனமாய் இருக்கிறவர்கள், கருத்திரத்தில் இருக்கிறவர்கள், சாபத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு விடுதலை. பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை, சுத்திகரிப்பு. ஆண்டவரே, மனம் திரும்பி இடத்துல வரட்டும். ஆண்டவர் ஒரு யூ-டர்ன் போடட்டும், உன் பக்கம் திரும்பட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மனமாற பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது ஒரு விடுதலை, சுகம், பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோத்திரத்தோடு புசித்து பணம் பண்ணுவோமா? Praise the Lord. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இப்பவும் கர்த்தருடைய செய்திக்கு கடந்து போவோம். வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள், வாழ்க்கையிலே பிரச்சனைகள், வாழ்க்கையிலே கசப்புகள் வரும். அந்த கசப்பு வரும்பொழுது என்ன செய்யணும்? லைஃப்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ், டஸ் இட் மேக் யூ பிட்டர் ஆர் பெட்டர்? அதை உங்களை கசப்பானவர்களாக மாற்றுகிறதா அல்லது உங்களை சிறப்பானவர்களாய் மாற்றுகிறதா என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய திருக்கரத்தில் நான் இந்த ஆன்லைன் சர்வீஸில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறேன். வசனம் விடுதலையோடு வரட்டும். பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற தலைப்பு ஹேண்ட்லிங் லைஃப்ஸ் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள், வாழ்க்கையிலே நமக்கு வருகிறதான டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ், நாம் வாழ்க்கையிலே ஏமாற்றங்களை சந்திப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. Disappointments will come. You will disappoint people and people will disappoint you. உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஏமாற்றங்கள் வரலாம். மற்றவர்கள் மூலம்
உங்களுக்கு ஏமாற்றங்கள் வரலாம். யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது, திட்டமிடக்கூடாது. யாரிடத்திலும் நீங்கள் ஏமாந்தும் போகக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்க, லைஃப் டஸ் பிரிங் டிசப்பாயின்மெண்ட்ஸ். லைஃப் டஸ் பிரிங் things that we don't want. வாழ்க்கையிலே நமக்கு வேண்டாம் என்று சொல்கிற காரியங்களும் சில வேளைகளில் வந்துவிடும். To say that we will never have disappointments is to live in illusion. வாழ்க்கையிலே ஏமாற்றங்களே வராது என்று சொல்லுவது ஒரு மாயை, உண்மை நிலை அல்ல. So therefore, that being the reality, அது உண்மையான சூழ்நிலையாக இருக்கிறபடியினாலே life's disappointments வரும் பொழுது how do we handle it? வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சரியான மாறுத்தரம் கொடுக்காவிட்டால் we will be the sufferers, we will be the losers, we will be the disadvantaged. வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வருகிறதுனாலே நீங்கள் பாதிக்கப்பட போவது இல்லை. ஆனால் வாழ்க்கையிலே வருகிற ஏமாற்றங்களின் போது நீங்கள் கொடுக்கிற மாறுத்தரம் சரியில்லாமல் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நீங்கள் தோல்வியை தழுவுவீர்கள். There is a better way to handle disappointments than just getting bitter. கசப்பு உணர்வோடு இருப்பதை காட்டிலும் சரியான மாறுத்தரம் ஒன்று உண்டு. How to handle life's disappointments, for disappointments will come. Amen. The world is filled today with unprecedented turmoil and crisis. Russia-Ukraine war. Wars and rumors of wars. We will hear என்று ஆண்டவர் கடைசி காலத்தை குறித்து சொன்னார். யாரும் எதிர்பார்க்கல சுனாமி வந்தது. யாரும் எதிர்பார்க்கல பேண்டமிக் வந்தது. யாரும் எதிர்பார்க்கல ஓஹோன்னு ஓடிக்கொண்டிருந்த பிசினஸ் கொலாப்ஸ் ஆனது. The world is filled with unprecedented turmoil and crisis. எதிர்பாராத விபரீதங்கள் தொடர்ந்து உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. How do we overcome that? People of God, the solution has not changed. பிரியமானவர்களே கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க. வாழ்க்கையின் கிரைசிஸை சந்திப்பதற்கான வழிமுறை மாறவில்லை. Strong faith in God and His word, always the right response. Strong faith in God and His word. Disappointments will come whether we like it or not. Disappointments will come whether we welcome it or not. Disappointments will come whether we accept it or not. வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் நாம் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும், நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அதை நாம் வரவேற்றாலும் வரவேற்காவிட்டாலும், அதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வரும். வாழ்க்கையிலே இருளின் பள்ளத்தாக்குகள் வரும். வாழ்க்கையிலே இருளின் பள்ளத்தாக்குகள் வரும். பள்ளத்தாக்குகள் என்பது தவிர்க்கப்பட முடியாதவை. பள்ளத்தாக்குகள் என்பது நிர்ணயிக்க முடியாதவை. பள்ளத்தாக்குகள் என்பது பட்சபாதமற்றவை. பள்ளத்தாக்குகள் என்பது நிரந்தரமற்றவை. Praise God for that. பள்ளத்தாக்குகள் என்பது நோக்கம் நிறைந்தவை. There is a purpose for every valley. Dark valleys of life. இருளின் பள்ளத்தாக்குகள். Valleys are inevitable. Valleys are unpredictable. Valleys are impartial. Valleys are temporal. And valleys are purposeful. Amen. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று ஆரம்பிக்கிற சங்கீதம்
உள்ளே படித்து பார்த்தால் மரண இருளின் பள்ளத்தாக்குகள் என்று வரும். We read about the Lord being shepherd in Psalm 23, and at the end of Psalm 23 we also read goodness and grace will follow all the days of your life. But in between we see that verse, valley of shadow of darkness. Both are real. Is it a contradicting message? கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற அதே லைஃப்ல இருளின் பள்ளத்தாக்குகளும் வருமா? Yes, it will. It is not a contradicting message. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம். ஒரு பாட்டு இருக்குல்ல, நினைத்ததெல்லாம் நடந்துச்சுன்னா தெய்வமே இல்லைன்னு, தெய்வமே தேவையில்லை, தெய்வமே இல்லை, அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு பாடல் இருக்குல்ல. ஆமாம், நினைத்ததெல்லாம் நடக்காது பிரியமானவர்களே. ஆமேன். ஆண்டவருடைய நினைவு என்ன? ஆண்டவருடைய வழிகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். Both are real and realities of true Christian life. There are ups and downs. ஏற்றம் தாழ்வு இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில். There will be mountain top experiences and there will be dark valley encounters. மலையுச்சி அனுபவம் உண்டு, பள்ளத்தாக்கின் அனுபவம் உண்டு என்று சொல்லுகிற அளவில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். There will be bright sunny days and there will also be dark gloomy days. பிரகாசமுள்ள சூரிய வெளிச்சமுள்ள நாட்களும் இருக்கும், மப்பும் மந்தாரமுமான நாட்களும் இருக்கும். Amen. There will be time and God will give, there will be a time and God will take. யோபு போல சொல்ல முடியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's not easy. ஆண்டவர் சில வேளைகளிலே நம்முடைய ஜெபங்களுக்கு எஸ் என்று சொல்லுவார், சில வேளைகளில் நோ என்று சொல்லுவார், சில வேளையிலே காத்திரு என்று சொல்லுவார். Are we prepared to handle any response from God? வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உண்டா? வாழ்வு நியாயமானது அல்ல என்று ஸ்கிரீம் பண்ணணும் போல இருக்கிறதா? லைஃப் இஸ் நாட் ஃபேர் என்று கத்தரும் போல இருக்குதா? Sometimes yes, if we don't have right perspective. அதிர்ச்சி தரும் உண்மைகள் நம்மை அசைக்கலாம். வாழ்வு நியாயமல்ல என்று கதறலாம். தெய்வீக கண்ணோட்டம் நமக்கு தேவை. நம்மை அலைக்கழிக்கும் சூழ்நிலைகள், நமக்கு புரிந்து கொள்ளாமல் போகிற அளவிற்கு பதட்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வாழ்க்கையில். There are many accounts in the Bible. வேதத்திலே அநேக சம்பவங்கள் உண்டு. Where men and women, வேதத்திலே உள்ள கதாபாத்திரங்கள் சோர்வு, ஏமாற்றம், தோல்வி, கஷ்டம் ஆகிய காரியங்களின் வழியாக கடந்து போனவர்கள். Men and women in the Bible have gone through disappointing, discouraging, defeated, difficult moments of life. Some physical suffering, some emotional suffering, some mental agony. சரீர வியாதியினாலே சிலர், உணர்வுகளின் வேதனைகளினாலே சிலர், மன வேதனையினாலே சிலர். desired goodness வரல, நன்மையை விரும்பினோம் ஆனால் வரவில்லை. expected success, வெற்றியை எதிர்பார்த்தோம் ஆனால் அது வரவில்லை, நடக்கவில்லை, கைகூடவில்லை. சில காரியங்கள் நாம் செய்த தடுமாற்றத்தினாலே, தவறினாலே வந்த காரியங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம் எதுவுமே தப்பு செய்யலை ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இன்றைக்கு நாம் பேசுகிற காரியம் இன் பர்டிகுலர், நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுகிற காரியம், நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள், தவறு செய்யவில்லை, நீங்கள் நீதியாய் நடக்கிறீர்கள், நீங்கள் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் உங்களுக்கு வேதனை வருகிறது. என்ன செய்வது? ஏமாற்றத்தோடு இருக்கிறீர்கள். You become a victim of a circumstance. You become a victim of another man's stupid choice. மற்றவருடைய தவறான தீர்மானத்தினால நீங்கள் பாதிக்கப்படுகிறதும், வாழ்க்கையின் கொடூர சூழ்நிலைகளுக்கு நீங்கள் பலியாகிறதுமான வேளைகள் வரும்பொழுது உங்களுக்குள்ளே வருகிற கஷ்டங்கள், வேதனைகள், ஏன் எனக்கு என்ற கேள்விகள், அப்படிப்பட்டதான நேரங்கள்.
தவறு நீங்கள் செய்யவில்லை, வேறு யாரோ தவறு செய்தார்கள், அதில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் அஃபெக்டட். பிரியமானவர்களை கவனிங்க. லைஃப்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஹவு டு யூ ஹேண்டில் இட்? வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும் என்பது உண்மை. ஆனால் எப்படி கையாளப் போகிறீர்கள் என்பதுதான் சவால். It can either make you bitter or it can make you better. Life's disappointments can either make you bitter or better, depends on you. வாழ்க்கையிலே ஏற்படுகிறதான ஏமாற்றங்கள் அது உங்களை கசப்பானவர்களாக மாற்றவும் முடியும், சிறப்பானவர்களாகவும் மாற்ற முடியும், நீங்கள் கொடுக்கிற மாறுத்தரத்தின் அடிப்படையில். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது எப்படிப்பட்ட மாறுத்தரம் கொடுக்க போகிறீர்கள்? What sort of response are you going to give? பைபிளில் 2 பெண்கள், both were involved in David's life. ஒருவள் பத்சேபாள், மற்றொருவள் மீகாள். Bathsheba and Michal, 2 women who were involved in the life of David. Both were victims of circumstances and other people's choices. மற்றவருடைய தீர்மானத்தினாலே, சூழ்நிலையினாலே பாதிக்கப்பட்ட 2 பெண்கள். மிகவும் அழகான பெண் பத்ஷேபாள். அழகாக இருக்கிறது தவறா? Is it sinful to be beautiful? அவள் ஒரு நாள் குளிக்க போனாள். குளிக்க போவது தவறா? To take bath, she goes, and is that sin? That is the only thing that she did, to fall a victim to another man's lust and to another man's power. She became a victim of power. She became a victim of circumstances. She became a victim of another person's lust. இன்னொருவனுடைய இச்சைக்கு பலியாகிறாள், இன்னொருவனுடைய அதிகாரத்திற்கு பலியாகிறாள், இன்னொருவனுடைய அல்லது வாழ்வின் சூழ்நிலைக்கு பலியாகிறாள். Victim of circumstance, victim of another man's lust, victim of power. The king wanted her and she couldn't refuse. அவனுடைய பின்விளைவுகள் என்ன தெரியுமா? She lost her husband eventually. She lost her morality. She lost her reputation. கற்பை இழந்தாள், கணவனை இழந்தாள், கனத்தை இழந்தாள். தாவீதின் மகன் ஒரு முறை ஏளனமாய் பேசுகிறான். It was a disappointing, disgusting thing that happened to her. But yet it was not her choice. It was just life's circumstance. ஆனால் உங்களுக்கு தெரியும், eventually காலப்போக்கில் it turned for her good. அவருடைய நன்மைக்கு எதுவாக அது மாறியது. அவள் கசப்பானவளாக இருந்து விடவில்லை. நிச்சயமாக அதில் சந்தோஷப்படவில்லை என்பது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் அவள் கசப்பு வேரை விட அனுமதிக்கவில்லை. பத்சேபாள் சாலமோனை பெற்றெடுத்தாள். And he became the king, the wisest king who ever lived. And she became the mother of one of the wisest king on earth. She became even significant in that Jesus came in her lineage. வாழ்க்கையிலே ஏற்பட்ட சம்பவத்தை அவள் கசப்பு வேர் விடுவதற்கு அனுமதிக்கவில்லை. அது நன்மையானதை கொண்டு வருவதற்கு all things work together for good. பிரியமானவர்களே, நன்மைக்கு எதுவாக எல்லாவற்றையும் மாற்ற முடியும். சிலுவை மரணம் என்பது நல்ல ஒரு சம்பவம் அல்ல, ஆனால் அதையே உலகத்தின் ரட்சிப்புக்காக என் தேவன் மாற்றிவிட்டார். God is a specialist. வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நல்ல சம்பவங்களாக ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். Whatever happens to you in your life may not be the good thing necessarily, but you know what? God can turn every odd circumstances. God can turn every difficult obstacles to your advantage. But what response are you going to give? மீகாள் இன்னொரு பெண், சவுலின் மகள், a Hebrew girl, fell in love with David. ஆனால் அப்பா
வுக்கும் தாவீதுக்கும் ஏற்பட்ட அந்த ஸ்பேட்னால இப்பொழுது இவள் தாவீதிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறாள். And she was forced to marry another man, not by her choice. And David then becomes king. தாவீது பிறகு அரசன் ஆகிறான். அதற்கு பிறகு அவன் பல மனைவிகளை சேர்த்து கொள்ளுகிறான். பிறகு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் ஞாபகம் வருகிறது மீகாளை குறித்து. போய் மீகாளை அவன் தனக்கு என்று சேர்த்து கொள்ளுகிறான். ஹர்ட். ஒரு மனிதனால் அப்பாவினால, இரண்டாவது இந்த நேசித்தான் என்று நினைத்த இவனும் மறந்து விட்டான். பிறகு பலரை சேர்த்து கொண்ட பிறகு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொள்கிறான். Probably she was hurt. She was hurt. காயம். அந்த காயத்தினால நல்லா கவனிங்க, தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது பார்த்து என்ன பண்ணுகிறாள் தெரியுமா? அந்த காயத்தினால அவளால் ஏற்றுக்கொள்ள முடியல. பிரசன்ஸ் ஆஃப் காடை கொண்டு வருகிற தாவீதை கூட ஏற்றுக்கொள்ள முடியலை. குறை சொல்லுகிறாள், கிரிட்டிசைஸ் பண்ணுகிறாள், தேவ சமூகத்திலே நடனமாடுகிற அவனை குறை சொல்லுகிறாள். ஷீ பிகேம் பிட்டர். பாருங்க, கசப்பு வேர் விட்டாச்சுன்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரையும் நம்ம ஹர்ட் பண்ணிக்கொண்டே இருப்போம், குறை சொல்லிக்கொண்டே இருப்போம், அக்செப்ட் பண்ண முடியாது. பாருங்க, both affected by life circumstances and both affected by one man called David, but one person responded better, another person responded with bitterness. வாழ்க்கை முடிவு வரைக்கும் அவள் மலடியாக இருந்தாள். She was barren. She could not be fruitful. பைபிள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வாழ்க்கையில் ஏற்படுகிற சம்பவங்களினாலே கசப்பு உணர்வுகளை கொண்டு பாதிக்கப்பட்டு துடிக்கிற மனிதர்களை நீங்கள் படிக்கலாம். சங்கீதம் 73 ஆசாப்பை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். ஏன் துன்மார்க்கர் நன்றாக இருக்கிறார்கள், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? சங்கீதம் 13க்கு வாருங்கள். I told Psalm 73, Asaph, he almost backslid. He can't comprehend what he sees. அவன் பார்க்கிற காரியத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி இது நடக்குது, இதை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கதறுகிறான். He was a singer. He was a worship leader, if you like. He was a full-time worker, if you like. Asaph, a prophet, a singer, a servant of the Lord, but couldn't process what he was seeing and experiencing. பார்க்கிற அனுபவிக்கிற காரியத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நேரமில்லை சங்கீதம் 73 எடுத்து சொல்வதற்கு. ஒண்ணுமே புரியல உலகத்தில, அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் சில வேளைகளிலே. சங்கீதம் 13, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். தாவீதின் சங்கீதம். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். எதுவரைக்கும் 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 என்று 4 முறை வருகிறது 13ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம். How long, how long, how long, how long, repeatedly the psalmist asks in Psalm 13 verse 1 and 2. Prolonged problems. How long? Are you going through a prolonged problem in life? வாழ்க்கையிலே நெடுநாளாய் சந்திக்கிற ஒரு பிரச்சனையிலே இருக்கிறீர்களா? You know what he says? தாவீது கடைசியில் 5ஆம் வசனம் 13ஆம் சங்கீதம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். He is handling life's disappointment with faith and praise. He is handling life's disappointment with faith and praise. Job handles life's difficulties and disappointments with faith and praise. மகனை கொண்டு பலிபீடத்திலே வையுங்கள் என்று அல்லது வை என்று ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்லும் பொழுது, yes, it was disappointing, but he handles it with praise. யெகோவா ஈரே ரெவலேஷனோடு ஆண்டவரை துதிக்கிறான். Hallelujah. May the Lord give you revelation. May the Lord give you faith. May the Lord give you the attitude of praise.
ஆமேன். பாருங்க, அவன் சொல்கிறான், நான் எது வரைக்கும் இப்படி இருப்பேன், எது வரைக்கும். குட் டு ஆஸ்க் த ரைட் கொஸ்டின்ஸ் டு காட். இட்ஸ் ஓகே. காட் கேன் ஹேண்டில் யுவர் பெயின். காட் கேன் ஹேண்டில் யுவர் இமோஷன்ஸ். உங்களுடைய அந்த உணர்வுகளை அதை ஆண்டவரே சொல்லுங்கள். பரவாயில்ல ஆண்டவர், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஆண்டவர், எனக்கு புரியலப்பா, இது மாதிரி நடக்குது, நான் எப்படி நான் பேசிடுங்க ஆண்டவர்கிட்ட. தேன் டு பி பிட்டர், தேன் டு பி ரிசென்ட்ஃபுல். சங்கீதம் 73 கர்த்தருடைய சமூகத்திற்கு அவன் போகிறான். He goes to the presence of God. தேவ சமூகத்திற்கு போகிறான். கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திற்குள் போனேன், அப்பொழுது அவர்கள் முடிவை அறிந்து கொண்டேன். You get perspective in the presence of God. லைஃப்ல டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும் பிரியமானவர்களே. ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒன்று வரலாம், அதற்கு பிறகு ஒரு தோல்வி ஒன்று வரலாம். செங்கடலை கடந்தார்கள், மகிமையாக இருந்தது. அதுக்கப்புறம் மாறா என்ற தண்ணீரை பார்த்தார்கள். பாருங்க, இங்கே செங்கடலை நடத்தின ஆண்டவர் அங்கேயும் நடத்துவார் என்ற விசுவாசம் இல்லை. டிசப்பாயின்மெண்ட், முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நாட் குட். பட் பிரைஸ் காட், மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்தான். பெரிய ஒரு வெற்றி, எரிகோவை அவர்களுக்கு பிடித்தார்கள். ஆயி பட்டணம் விட்டுட்டாங்க. ரெட் சி எக்ஸ்பீரியன்ஸ் is very often followed by a Mara experience. But what do you do when you face disappointments? Bitter taste, கசப்பு. ஆமாம், கசப்பு தண்ணி. அதை மாற்றுவார் ஆண்டவர் என்ற விசுவாசம் இல்லை. அற்புதத்தை அனுபவித்தவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. பிரியமானவர்களே, our character is not tested. In our great successes, our character is tested in mild irritations that comes every day. அன்றாட கொடைச்சலினால் தான் நாம் சோதிக்கப்படுவோம். நம்முடைய சுபாவ நிலை எப்பொழுது வெளிப்படும்? வாழ்வின் வெற்றியின் போது அல்ல. அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வருகிற கொடைச்சல்கள், சோதனைகள், தடுமாற்றங்கள், தத்தளிப்புகள். Red Sea incident showed God's character. Mara incident revealed people's character. வாழ்வின் சூழ்நிலைகள் உங்களுக்குள்ளே இருக்கிற காரியத்தை வெளியிலே கொண்டு வரும். கசப்பு வேறு வேண்டாம். ஆமேன். வாழ்க்கையில் ஏமாற்றத்தோடு இருக்கிறீர்களா பிரியமானவர்களே? நீங்கள் முன்னேற முடியாது. ஆண்டவரை ஒப்பு கொடுத்துருங்க. Settle that with God. God wants to set you free. Reshape yourself for breakthrough. நீங்கள் உங்களை நீங்களே உருமாற்றத்திற்கு விட்டுக் கொடுங்கள், குணமாற்றத்திற்கு விட்டுக் கொடுங்கள். ஆவியானவருடைய உள்ளான இருதயத்திலே உள்ள கிரியைக்கு, அவருடைய கிரியைக்கு இடமளியுங்கள். ஆமேன். கசப்பு இருக்கும் பொழுது நன்மையானது வராது. கர்த்தர் என்னை மறக்க செய்தார் என்று சொன்ன பிறகுதான் யோசேப்புக்கு ஆமேன் ஆசீர்வாதம் வந்தது. கர்த்தர் என்னை மறக்க செய்தார். எப்ராயிம், மனாசே, 2 பிள்ளைகள். முதல் பிள்ளை பிறந்தவுடனே கர்த்தர் என்னை மறக்க செய்தார் என்று பெயர் வைத்தான். அதற்கு பிறகு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அடுத்த பிள்ளை. ஆமேன், ஆமேன். முதல் பிள்ளையினுடைய பேரு அர்த்தம் கர்த்தர் என்னை மறக்க செய்தார். 2வது பிள்ளையினுடைய பேரு ஆசீர்வாதம். ஆமேன். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முன்னால மறக்க செய்கிற அனுபவத்திற்குள்ள உங்களை கொண்டு வருவாராக. கசப்பு வேண்டாம். பெரிய வெற்றிக்கு பிறகு கசப்பின் சூழ்நிலை வரும். பெரிய ஒரு சேவைக்கு பிறகு நன்றி கெட்ட இருதயங்கள் இருக்கும். உங்களுக்கு கசப்பு வரக்கூடும். நல்ல நன்மை செஞ்சுருப்பீங்க, நீங்கள் நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க, நல்ல ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க யாருக்காவது. அவன் உங்களுக்கு மாரில் குத்துவான். ஆஃப்டர் எவ்ரி கிரேட் சர்வீஸ் பீப்புள் ஆர் அன்கிரேட்ஃபுல். மோசேக்கு விரோதமாக மக்கள் முறுமுறுத்தாங்க. எவ்வளோ பெரிய காரியத்தை செங்கடலில் செஞ்சார். பீப்புள் கம்ப்ளைண்ட். பீப்புள் ஹேவ் ஷார்ட் மெமரி. தே வில் நாட் பி கிரேட்ஃபுல். ஊழியத்தில் நான் பல முறை பார்த்திருக்கிறேன். எவ்வளவோ நன்மைகளை நம்மிடத்தில் பெற்றுக்கொண்டவர்கள் சின்ன ஒரு சஞ்சலம் வரும் பொழுது நமக்கு எதிராக பேசுவார்கள். எதிராக பேசுவார்கள். I have seen repeatedly people who have received goodness from you. பாருங்க, after every great service there will be people who are ungrateful. அது காயத்தை கொண்டு வரலாம். ஆனால் விட்டுருங்க பிரியமானவர்களே, வேண்டாம். Forgive them. Amen. Release them. God will take you to the next level. கர்த்தர் உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போவார். 3வது,
ஒவ்வொரு பிரச்சனை நடுவில் கர்த்தர் ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறார். ஃபார் எவ்ரி லைஃப்ஸ் ப்ராப்ளம்ஸ் God has a prepared solution. For every life's problems God has a prepared solution. அங்கே மாறா என்ற இடத்துல, கசப்பான தண்ணீர் இருக்கிற இடத்துல பக்கத்திலேயே ஒரு கிளை இருக்கிறது. அந்த கிளையை வெட்டி போட்டால் மதுரமாகும். சொல்யூஷன் அங்கே இருந்துச்சு பக்கத்தில். நல்லா கவனிங்க, மாறாதற்கு அப்புறம் வளரலை. பிரியமானவர்களே, உங்கள் லைஃபுக்கான சொல்யூஷன் கர்த்தர் பக்கத்திலேயே வைத்திருக்கிறார். ஆமென். அங்கே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போகிற நேரத்தில், நல்லா கவனிங்க, ஈசாக்கை பலியிட சென்ற ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஆட்டுக்கடாவை ஆயத்தமாய் வைத்திருந்த கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கசந்த மாறாவை மதுரமாக மாற்றும் மரத்தை அதே இடத்திலே வளர செய்திருந்த கர்த்தர், ஆமானின் சதித்திட்டங்களிலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுவிக்க ஏற்கனவே எஸ்தரை ராணியாக உயர்த்தி வைத்திருந்த கர்த்தர், இன்னும் நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பரிகாரத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. Don't forget, God has a solution, prepared solution. மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சங்கீதம் 23 வாசிக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கு. லிசன், நல்ல கவனிங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கு. இங்கிலீஷ் பைபிள் இப்படி தான் போட்டிருக்குது, even when you walk through the valley of the shadow of death. shadow, நிழல், மரண நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கிலீஷில். ஷேடோ ஆஃப் டெத். இந்த ஷேடோ என்று சொல்லும் பொழுது, I want you to bring to your attention 3 realities of a shadow. Shadow does not have any substance. அங்கே நிழல் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு பொருளும் இல்லை. ரெண்டாவது, ஆனால் பயப்பட வேண்டாம். ரெண்டாவது, நிழல் என்று சொல்லும் பொழுது அது நிஜத்தை விட பெருசாக தோன்றும், பயந்துராதீங்க. ஆமேன். மூன்றாவது, நிழல் என்று ஒன்று இருப்பதற்கு காரணமே பக்கத்தில் எங்கேயோ வெளிச்சம் இருக்கிறதுனால தான் அங்கே நிழல் இருக்கிறது. நீங்கள் நிழலை பார்க்காதிருங்கள், நீங்கள் வெளிச்சத்தை பாருங்கள். Amen. Look at the light, not the shadow of death. Hallelujah. For every life's problems, God has a prepared solution. After every success, you might be disappointed. After every great service, people may forget. பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு ஒருவேளை ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடும். பெரிய ஒரு சேவைக்கு பிறகு யாராவது மறந்து நன்றி கெட்டவர்களாக இருக்க முடியும். எல்லா பிரச்சனைக்கும் நடுவிலே தேவன் ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பரிகாரத்திலும் அல்லது ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் ஒரு வெளிப்பாடை வைத்திருக்கிறார். பாருங்க, பைபிளில் எங்கெல்லாம் நெருக்கங்கள் வருகிறதோ அல்லது எங்கெல்லாம் வெளிப்பாடு வந்திருக்கிறதோ அங்கெல்லாம் பாருங்கள், நிறைய இடத்துல பிரச்சனை இருக்கிற நேரத்தில் தாங்க வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரு. மகனை கொண்டு பலிபீடத்தில் வைக்கிற இடத்துல தாங்க, போகிற வழியில் தாங்க யெகோவா ஈரேங்கிற ரெவலேஷனு. இங்கே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனத்தில், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர், அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின இடத்துல யெகோவா ராஃபாங்கிற ரெவலேஷன், கர்த்தரின் மேய்ப்பருங்கிற ரெவலேஷன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற ரெவலேஷன் யோபுவுக்கு நொந்து நூலாக போகும் பொழுது, என் தேவனனை விடுவிக்க வல்லவர் என்று டிக்ளேர் பண்ணுறாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் டிக்ளேர் பண்ணுகிறார்கள். அது எரிகிற தீக்குள்ளே போடப்போகிற நேரத்திற்கு முன்பதாக, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் என்ற ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லுகிறார் ஆபக்கூக்கில் தீர்க்கதரிசி. சொல்லி முடித்து, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், எல்லாம் இல்லாமல் போகும் ரட்சிப்பின் தேவன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் பல பிரச்சனைகளை லிஸ்ட் பண்ணுகிறார். எவ்ரி கிரைசிஸ் இன் லைஃப் இஸ் அக்கமடேட்டட் பை a divine revelation of God. Amen. Amen. How to respond? இப்படிப்பட்டதான நெருக்கம் வரும் பொழுது, ஏமாற்றங்கள் வரும் பொழுது, வாழ்க்கையிலே கசப்பான சூழ்நிலைகளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது என்ன பண்ண வேண்டும்? What to do? என்ன செய்யலாம்? ஒரு 3 காரியங்கள் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். Don't curse it. Number 2, don't rehearse it. Number 3, allow God to reverse it. I repeat, தமிழில் சொல்கிறேன், don't worry. நல்லா கவனிங்க.
மாம்சத்திலே கிரியை செய்யாதிருங்கள். டோன்ட் கர்ஸ் இட். அதாவது நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க மாம்சத்தில். டோன்ட் ஸ்ட்ரைக் பேக், டோன்ட் டேக் ரிவெஞ்ச். மாம்சத்திலே கிரியை செய்யாதிருங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தெய்வீக மாறுத்தரம் கொடுக்கணும். நம்பர் 2, டோன்ட் ரிஹர்ஸ் இட். அதையே ஏமாற்றத்தையே நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். மறுபடியும் மறுபடியும் அதை பிளே பேக் பண்ணி பண்ணி பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம். அதை திருப்பி திருப்பி யோசிச்சு, வாட்ஸ்அப் மெசேஜை திருப்பி திருப்பி படிச்சு, இப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான். ஆமா, டோன்ட் ரிஹர்ஸ் இட். மூன்றாவது, allow God to reverse it. ஆண்டவர் உங்களுக்கு அதை மாற்றி அமைக்க, எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க இடமளியுங்கள். ஆமென். Don't curse it. Don't rehearse it. Don't, or rather allow God to reverse it. மாம்சத்திலே கிரியை செய்யாதிருங்கள். உங்களை ஏமாற்றத்திற்குள்ளே கொண்டு போகிற சூழ்நிலைகளிலே ஏமாற்றத்தை கொண்டு வந்த நபர்களை டார்கெட் பண்ணி நீங்கள் பதிலுக்கு பதில் செய்யாதிருங்கள். பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது என்று விட்டுவிடுங்கள். பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது என்று விட்டுவிடுங்கள். Allow God to deal with it. You don't take it in your hand. Vengeance belongs to the Lord. யோசேப்பு பழி வாங்க நினைக்கவில்லை. யோசேப்பு பழி வாங்க நினைக்கவில்லை. சகோதரர்கள் மேலே பழி வாங்க நினைக்கல. வெளியில் அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறம் போத்திபாரையும் போத்திபார் மனைவியையும் போட்டு சாத்தவில்லை. வேண்டுமென்றால் செய்திருக்கலாம். He had the power to do it, but he did not do it. People of God, don't take revenge. பழி வாங்குகிற எண்ணம் வேண்டாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னா don't do it. ஆமென். ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் செய்யட்டும், அவர் நல்லா செய்வார். அவர் அவங்கள மன்னிச்சா மன்னிக்கட்டும். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? லெட் காட் டீல் வித் இண்டிவிஜுவல்ஸ். யூ ரெஸ்பாண்ட் இன் அ காட்லி வே. ஆமென். மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மீரியாமும் முறுமுறுத்தார்கள். ஆமென். ஆனாலும் அவர்கள் அந்த நிலைமையிலே சொன்ன பொழுது இவர்கள் போய் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. மோசே இப்ப என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். ஆமென். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் நமக்குரியது அல்ல. டோன்ட் கர்ஸ் இட். டோன்ட் கர்ஸ் இட். இஃப் யூ டேக் ஆக்ஷன், God won't take action. If you take action, God can't work on your behalf. Leave it to God. Leave your offenses in God's hands. Moses did not fight back with people when they were ungrateful and complaining. He just looked to God and God gave a solution. You keep your eyes fixed on Jesus. That is the right response. Don't curse it. மாம்சத்திலே கிரியை செய்யாதிருங்கள். இரண்டாவது, don't rehearse it. ஏமாற்றத்தையே நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, ஏமாற்றத்தையே நினைத்து கொண்டிருக்கிற டெம்ப்டேஷன் வரும். இப்படி சொல்லிட்டானே, பெட்லேயே படுத்துக்கிட்டு, இல்லை சோஃபாலேயே சாஞ்சிக்கிட்டு, இல்லை அந்த மூலையில் உட்கார்ற அந்த சேர்லேயே உட்கார்ந்து கொண்டு, அப்படியே அந்த யார்ட்டையும் பேசாமல், இல்லை படுக்கையிலேயே புரண்டு படுத்துக்கொண்டு, அந்த சம்பவத்தையே நினைத்து கொண்டு, அவங்க அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜையே திருப்பி 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 பார்த்து, ஐயோ, கோபத்தின் மேலே கோபம் வருகிறதற்கு உங்களை நீங்களே அதை திருப்பி திருப்பி ரிஹர்ஸ் பண்ணி don't rehearse a hurt. When you do that, you are living in the past or in the present. It doesn't take you to the future. கடந்த கால காயத்தையே நீங்கள் நர்ஸ் பண்ணி கொண்டிருக்காதீங்க. ஆமென். அதையே நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணி கொண்டிருக்காதீங்க. எபேசியர் 4 அதிகாரம் 26-27 வசனங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. அப்படின்னா சீக்கிரம், சரியா? கரெக்டாக 5 மணிக்கு கோபம் வந்துருச்சுன்னா அப்புறம் 6 மணிக்கு சூரியன் கீழே இறங்குதுன்னா அப்படின்னு சொல்கிறத விட நான் சொல்கிறேன், as quickly as possible, get over it.
Anger is a legitimate response to disappointment. But don't stay angry, is what the Word of God says. If you want to be a leader in life, if you want to be a leader in a group, if you want to be a leader in your career, if you want to be a leader in ministry, வாழ்க்கையிலே நீங்கள் தலைவனாக இருக்கணுமா, நீங்கள் உங்கள் குழுவிலே தலைவனாக இருக்கணுமா, நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே தலைவனாக இருக்கணுமா, ஊழியத்திலே தலைவனாக இருக்க வேண்டுமா, you must expect to be misunderstood. Jesus was misunderstood. லீடர்ஷிப்ல இருக்கிறவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். It is a fact of life. உண்மையான லீடர்ஸ், they don't give up when they face disappointments. ஏமாற்றங்கள் வரும் பொழுது உண்மையான தலைவர்கள் அவர்கள் விட்டுவிடுவதில்லை. ஆமென். முதலாவது, don't curse it. இரண்டாவது, don't rehearse it. முதலாவது, மாம்சத்திலே கிரியை செய்யாதிருங்கள். இரண்டாவது, ஏமாற்றத்தை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். மூன்றாவது, allow God to reverse it. தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க இடமளியுங்கள். மோசே தேவனிடத்திலே ஜெபித்தான். நான் இந்த எல்லா சம்பவத்தையும், நான் இப்படி சொன்ன எல்லா சம்பவத்தையும், மாராவின் சம்பவம், கசப்பின் சம்பவம், அதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Moses cried out to the Lord. கர்த்தர் அங்கே ஒரு புதிய வழியை திறந்தார். மதுரமாய் மாறியது. மாராவின் தண்ணீர் மதுரமாய் மாறியது. Moses cried out to the Lord. Cast your burden upon Jesus, for he cares for you. Cast your burden unto Jesus, for he cares for you. Cast your burden unto Jesus, for he cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் பேரிலே வைத்து விடுங்கள். God can turn your disappointments into new appointments. God can turn your obstacles into opportunities. God can give you oil of joy for mourning. God can give you beauty for ashes. God can give you garment of praise for the spirit of heaviness. ஏமாற்றத்தை கர்த்தர் புது ஏற்றமாக மாற்றி அமைக்க முடியும். உங்கள் தடைகளை வெற்றி படிகளாக கர்த்தராலே மாற்றி அமைக்க முடியும். துக்கத்திற்கு பதிலாக, துயரத்திற்கு பதிலாக ஆனந்தத்தை தர முடியும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தர முடியும். துதியின் ஆடையை துயரத்திற்கு பதிலாக தர முடியும். Allow God to reverse it. ஆமென். ஏலீம் என்ற இடம் மாராவுக்கு அடுத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, செங்கடலை கடந்து வருகிறார்கள். இடையில மாறா, அதுக்கப்புறம் ஏலீம். இங்கே அற்புதம், அங்கே ஏலீம் நீரூற்று. பிரியமானவர்களே, இங்கே தண்ணிக்காக அவஸ்தைப்படுங்க, அங்கே நீரூற்று இருக்கிறது, பேரிச்சம் மரம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. only 8 kilometers away. நீங்கள் ஜியோகிராஃபியை பார்த்தீங்கன்னா தெரியும். from Mara. Yet the Israelites were grumbling. Their solution is there. Keep moving. Don't start complaining. முறுமுறுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. Keep moving. How do you move from a place of disappointment to a place of delight? ஏலிமுக்கு, மாராவிலிருந்து ஏலிமுக்கு போகிறது எப்படி? Very simple. Common sense. Keep moving. Keep moving. Not very far. Don't get stagnant. Don't stay put. Don't start allowing your emotions to get bitter. Don't get fatigued in your spiritual life journey. Your breakthrough is around the corner. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் எழும்புங்கள். சோர்வுகள் வரும். ஆமென். வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வரும். வராது என்று சொல்வதை விட வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டு சரியான மாறுத்தரத்தை கொடுக்க பழகுவது நல்லது. பிரியமானவர்களே, ஆமென். ஹல்லேலூயா. ரீஷேப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை ரீஷேப் பண்ணிக்கொள்ளுங்க. குணமாற்றத்திற்கு இடமளியுங்கள்.
வாழ்க்கையிலே நீங்கள் கசப்புள்ளவர்களாக இருப்பதற்கு காரணம் இவன் காரணம் அவன் காரணம் இந்த சூழ்நிலை என்று சொல்லாதிருங்கள். நீங்கள் என்ன மாறுதரம் கொடுக்க முடியும்? பத்ஷேபாள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட கசப்பான சூழ்நிலையை நன்மைக்கு எதுவாக மாற்றிக்கொண்டு விட்டாள். கணவன் இறந்து விட்டார் ரூத்துக்கு. சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இல்லை. ஆனால் நன்மைக்கு எதுவான மாற்றத்திற்குள்ள அவள் வந்து விட்டாள். ஆமேன். வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்களை கசப்புக்கு எதுவாக இடமளிக்காமல் நன்மைக்கு எதுவாக மாற்றி அமைத்துக் கொண்டாள் ரூத் த்ரூ அ குட் டிசிஷன் டு ஃபாலோ த வே ஆஃப் ஹர் மதர் இன் லா. உன் தேவன் என் தேவன், ரைட் டிசிஷன். ஆமேன். கர்த்தர் மறுவாழ்வை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஏமாற்றத்திற்குள் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு மறுவாழ்வை கொடுக்க விரும்புகிறார். ஏமாற்றத்திலே கசப்புக்கு இடமளிக்காமல் நீங்கள் இருந்தால் கர்த்தர் எப்படி பத்ஷேபாளை கர்த்தர் உயர்த்தி வைத்தாரோ, எப்படி ரூத்தை கர்த்தர் மறுவாழ்வு கொடுத்து நடத்தினாரோ, அதே போல உங்களுக்கு ஹோப் கிவிங் காட், அவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையிலேயே மூழ்கி பழி வாங்குகிற எண்ணத்தோடு போராட வேண்டாம் என்று ஆவியானவர் பேசுகிறார். வேண்டாம், வேண்டாம். கசப்பு உங்களைத்தான் அழித்து கொண்டிருக்கிறது. கசப்பு கேன்சர் மாதிரி. எஸ், bitterness is like cancer. It destroys you. Be careful. Don't allow bitter root to take. You will lose the grace of God. கசப்பான வேறு கிருபையை போக்கடிக்கும். You will lose the grace of God. You will lose friends. You will lose people who are close to you. கூட இருக்கவர்கள் போய்விடுவார்கள். ஆண்டவருடைய கிருபையை இழந்து விடுவீர்கள். அது உங்களை அழித்து விடும். வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று ரோமர் 8:28 வாசிக்கிறோம். Those who love God and are called according to His purpose, all things work together for good. யோசேப்புக்கு அப்படி நடந்தது. Amen. Only immature people will just give into emotions. Mature people will live by commitments. Amen. உணர்ச்சிகளுக்கு விட்டு கொடுத்து நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஒப்பு கொடுத்தலுக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பிரியமாக சரியான தீர்மானங்களை எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லைஃப்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ், வாழ்வின் ஏமாற்றங்கள், ஆமேன், அது உங்களுக்கு வரும். ஆனால் கசப்பானவர்களாக நீங்கள் மாறாமல் சிறப்பானவர்களாக மாறுங்கள். டோன்ட் அலோவ் தட் டு மேக் யூ பிட்டர். யூ கெட் பெட்டர். லைஃப்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ், வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? யூ கோயிங் டு பிகம் பிட்டர் ஆர் பெட்டர்? யுவர் சாய்ஸ். மே த லார்ட் ஹெல்ப் யூ. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? ஃபாதர், வி தேங்க் யூ. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி. தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, வாழ்க்கையிலே கசப்பு உணர்வுகள் வாழ்க்கையிலே வரக்கூடும். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே மன்னித்து தேவன் அந்த காரியத்தை மாற்றி அமைக்க இடமளித்து நாங்கள் மாம்சத்திலே செயல்படாதபடிக்கு வெளிப்பாடுகளோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆளுகை செய்யும், ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே கிருபையை போக்கடிக்கிற கசப்பு வேரிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேணும். ஏற்கனவே கசப்பு வேரோடு கூட யாராவது இருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த செய்தி அவர்களை விடுதலை ஆக்கட்டும். இந்த செய்தி அவர்களை விடுதலை ஆக்கட்டும். Come out in Jesus' name. Come out of that bitter place in Jesus' name. May the Lord heal your hurts. கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவாராக. விடுதலை உண்டாவதாக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபைக்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். Lord, we yield and submit ourselves under your mighty hands. உங்களுடைய பலத்த கரத்திற்குள்ளே விட்டுக் கொடுக்கிறோம். கிருபை, கிருபை, கிருபை. உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும் என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் இயேசுதாஸ். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். தேங்க்யூ.
பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அற்புதமான வசனம். Not by might, not by power, but by my spirit. என்னுடைய ஆவியினாலே. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சொந்த பலத்தினால் முடியாததை அவருடைய ஆவியா நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த தேசத்தை சந்திப்பதற்கு நம்முடைய பலன் போதாது. சிம்சோன் மேல் இறங்கின அந்த தேவ வல்லமை, கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தேவை. இந்த பாடலை பாடலாமா? தேவனுடைய நாமம் தேசத்தில் உயர்த்தப்பட, இந்த தேசம் ஆண்டவரை அறிய என்னை அபிஷேகியும் என்னை அனலாக்கும் என்று சேர்ந்து பாடலாமா? தேங்க்யூ லார்ட். Oh, thank you, Lord. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். ஹalleluya, 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 ஹalleluya. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும், குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும், குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும், குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். ஹalleluya, 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 ஹalleluya. ஜெபம் கேளும், எங்கள் ஜெபம் கேளும், பதில் தாரும். எங்கள் கண்ணீருக்கு பதில் தாங்கப்பா. எங்கள் தேசம் உம்மை அறிய வேண்டுமே, கிராமங்கள் தெருக்கள் உம்மை அறிய வேண்டுமே, திரள் கூட்ட ஜனங்கள் உம்மண்டை வர வேண்டுமே. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தாங்கப்பா. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், பாடுங்க, ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஹalleluya, 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 ஹalleluya. விடுதலையை, விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாரும் ஐயா, தாரும் ஐயா, இன்றே தாங்கப்பா. கட்டப்பட்ட மக்கள் விடுவிக்கப்படட்டும். பாவத்தின் கட்டுக்குள்ள மக்கள் விடுவிக்கப்படட்டும். மந்திர கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அருந்து போவதாக. இந்த பாடலை கேட்கிற வேளையில கட்டுகள் அறுக்கப்படட்டும்,
சூனிய கட்டுகள் அறுக்கப்படட்டும். மந்திரத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சகல கட்டுகளும் அறுந்து போய் என்று ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. பிசாசே, உன் கரத்தை இயேசுவின் நாமத்தில் எடு. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, இப்பொழுதே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, இப்பொழுதே தாருமையா. அபிஷேகியும் அபிஷேகியும், எங்களையும் அபிஷேகியும். அனலாக்கும் அனலாக்கும், உம்மாவியில் அனலாக்கும். அபிஷேகியும் அபிஷேகியும், எங்களையும் அபிஷேகியும். அனலாக்கும் அப்பா அனலாக்கும், உம்மாவியில் அனலாக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவ ஆவியினாலாகும். Sing it again one more time. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலே ஆகும். என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவர். விசுவாசிப்போம், அற்புதத்தை காண்போம். ஆமென். Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனையில் கலந்து கொண்ட உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட இந்த வாரம் முழுவதும் இருந்தருளும். ஆஃப்டர்நூன் லைவ் ப்ரோக்ராமை, வீக் டே லைவ் ப்ரோக்ராமை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துவக்கம் முதல் முடிவு வரை இன்றைக்கு எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet fellowship communion of the Holy Spirit be our portion now and forevermore. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. Amen. Thank you. God bless you. See you in the afternoon.